நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி போற்றி. இன்று ஒசூரில் தேர் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சந்திரசூடேஸ்வரர் கோவில் ஒசூரில் தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒரு பழமையான கோவிலாகும். ஒவ்வொரு வருடமும் தேர் திருவிழா ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி அன்று நடைபெறுகிறது. அதையொட்டி 13 நாட்கள் திருவிழா நடக்கிறது. இத்திருவிழாவின் போது தமிழகம் தவிர கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவில் திருவிழாவில் கூடுவது சிறப்பு. இதைத் தவிர ஊரெங்கும் அன்னதானமும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது மிகவும் சிறப்பாகும். நாம் இந்த சந்திரசூடேஸ்வரர் கோவிலின் விவரங்களை சிறிது காண்போம். கோவிலை பற்றி நிலவும் ஒரு தொன்மை கதை. ஒரு காலத்தில் தர்மதேவன் சிவனை நோக்கி தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கடுந்தவம் புரிந்தார். அவரின் தவத்தின் பயனாக காட்சியளித்த சிவனிடம் தன்னை சிவனின் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டினார். அவரின் வேண்டுகோளுக்கிணங்க சிவன் அவரை காளையாக மாற்றி வாகனமாக்கி கொண்டார். இதனால் மகிழ்ந்த தர்மதேவன் இந்த இடத்தில் தன்னுடைய வடிவில் ஒரு மலையை உருவாக்கி அதில் உமையுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருளுமாறு வேண்டினார். இதன்படி சிவன் இங்கு ரிஷப வடிவில் ரிஷபாச்சலம் என்னும் ஒரு மலையை உருவாக்கி அங்கேயே தங்கினார். பின்னர் தேவியை அங்கே அழைத்து வர ஒரு திருவிளையாடல் புரியும் விதமாக ஒளிவீசும் உடும்பு வடிவமெடுத்து கைலை மலையின் உத்தியானவனத்தில் இருந்த தேவிக்கு அருகில் வந்தார். இந்த அதிசய உடும்பை கண்ட உமை அதை பிடிக்க எண்ணி தன் தோழிகளுடன் சென்றார். அந்த மரகத நிற உடம்பு அவர்களின் கைகளில் அகப்படாமல் காடு மலைகளை தாண்டி சென்றது. ஒரு கட்டத்தில் தேவி அந்த உடும்பின் வாலை தீண்ட தேவியின் உடல் பச்சை நிறத்தை அடைந்து இதற்கிடையில் தேவியின் தோழிகள் தாகத்தால் தவித்து தண்ணீரை தேடி கானகம் முழுவதும் அலைந்தனர். ஆனால் அங்கு ஆறோ குளமோ எதுவும் காணாமல் தவித்தனர். அவர்கள் தேவியை கண்டவுடன் தேவி தன்னுடன் தோன்றிய நதியாகிய அலக்நந்தனை அங்கு ஒரு பாவியை உருவாக்க பணித்தாள். அலக்நந்தனால் உருவாக்கப்பட்ட குளத்தில் நீராட தேவி இறங்கியதும் அதில் உள்ள நீரானது பச்சை நிறத்தை அடைந்தது. இதுவே தற்போது பச்சை குளம் என்று அழைக்கப்படுகிறது. மரகத சரோவரம் என்றும் கூறுகிறோம். மீண்டும் தேவியின் கண்களில் அகப்பட்ட அந்த உடம்பானது அருகில் உள்ள மலை மீது ஏறி சென்றது. இதை கண்ட தேவி அதனை பின்தொடர்ந்து அந்த மலை மீது ஏறினாள். அந்த மலை உச்சியில் இருந்த சண்பக மரத்தில் அந்த உடும்பு ஏறியது. அப்போது அங்கு தவமிருந்த முனிவரான முத்கலர் என்பவரும் அதை பார்த்தார். சற்று தொலைவில் இருந்த இன்னொரு முனிவரான உச்சாயனர் என்பவர் கூவி அழைத்தார். இவர்கள் இருவரும் அவ்வுடும்பை பிடிக்க எத்தனித்த போது உடும்பு மறைந்தது. உடும்பு மறைந்ததை கண்ட தேவி திகைத்தாள். அது மறைய இந்த முனிவர்களே காரணம் என சினந்து உடும்பை கண்டு கூவியவரை ஊமையாகும்படியும் இதை கண்டு ஓடி வந்தவரை செவிடாகும்படியும் அவ்விருவரும் வேட்டுவ குலத்தில் பிறக்கும்படியும் சபித்தாள். இதை கேட்ட அந்த முனிவர்கள் தேவியிடம் இறைஞ்சினார்கள். ஆத்திரத்தில் சிவபக்தர்களை சபித்ததற்காக வருந்திய தேவி சிவனை நினைத்து வேண்டினாள். அப்போது சிவன் அங்கு உமையின் முன்பு தோன்றினார். இதையடுத்து முனிவர்களும் தேவியும் சிவனை வணங்கி வேண்டினர். அதைத் தொடர்ந்து தர்மதேவனுக்கு தான் அளித்த வாக்கின்படி இங்கு சில காலம் தங்கவே உடும்பு வடிவில் இங்கு வந்ததாக சிவன் கூறினார். முனிவர்கள் அவரிடம் சாப விமோச்சனம் அளிக்குமாறு வேண்டினர். தேவியின் வாக்கு பொய்யாக கூடாது. எனவே அவளது வாக்கின்படி இருவரும் வேட்டுவ குலத்தில் பிறந்து வளர்ந்து வாருங்கள். இம்மலையின் மீது என்னை உடும்பு வடிவில் காணும் போது சாப விமோச்சனம் பெறுவீர்கள் என அருளினார். இதன் பிறகு அதன்படியே முனிவர்கள் ஒரு வேட்டுவனுக்கு ஊமை மற்றும் செவிடான இரட்டையர்களாக பிறந்து வளர்ந்து இந்த மலை மீது உடும்பு வடிவில் உள்ள சிவனை கண்டு சாப விமோச்சனம் பெற்றனர். இன்று மிகவும் சிறப்பாக தேர் திருவிழாவை நாம் கண்டோம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.